என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் என்னுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. ஜாஷ்வா அண்ட் வில்சன், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிற டெய்லி நியூஸ் சேனல்ஸ்லையும் நியூஸ் பேப்பர்களிலும் பார்க்குற சில விஷயங்களை நாம் பேச போகிறோம். கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சீரியல், சினிமா இவைகளை விட நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நம்முடைய தேசத்தில் நடக்கிற பல ஊழல்களை அவர்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இன்றைக்கு நாம் பேசலாம். ஒரு கிறிஸ்தவனாக இந்த தேசத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் விவாதிக்கலாம். வில்சன், உங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்னா என்ன? முதல்ல ஊழல் என்று சொன்ன உடனே முதலாவது உங்களுக்கு வருகிற எண்ணம் என்ன? ஊழல் என்று சொல்லும்போது எனக்கு வர்ற முதல் காரியம், இட் இஸ் அப்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பவர் அண்ட் இன்டெகிரிட்டி. உண்மையிலிருந்து நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க வில்சன். ஊழல் அப்படின்னா ஒரு விதத்தில் அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாய் தனக்கு ஆதாயம் தேடுகிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஜாஷ்வா, ஊழல் அப்படின்னு சொன்ன உடனே யார் உங்கள் கண் முன்னால் முதலாவது வருகிறார்கள்? ஊழல் என்று நான் யோசிக்கும் பொழுது அரசியல்வாதிகள், தலைவர்கள், இவர்கள் தான் நமக்கு முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்னாவே அரசியல்வாதிகள் தான் ஊழல் பண்ணுறாங்க, அதிகாரிகள் தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம். நமக்கு அதில் எந்த பங்குமே இல்லையா என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னால், ஏன் ஊழல் செய்கிறார்கள்? ஊழல் செய்வதற்கு, ஏமாற்றுவதற்கு என்ன காரணம்? தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக மற்றவர்களுடைய இல்லை அதிகாரத்தை துஷ்பிரயோஜனம் பண்ணுவது தான். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு தெரிந்து ஒரு ஸ்கூட்டர்லையோ பைக்லேயோ போய் கொண்டிருந்தவர்கள் ஒரு 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து விடுகிறார்கள். இப்போ ஊழல் என்று சொன்ன உடனே முதலாவது உங்களுடைய மனதில் வருகிற எண்ணம் என்ன? தேவையற்ற ஆசைகளையும் கற்பனைகளையும் அவர் வளர்த்து கொள்வதனால் அப்படி நான் என்று நினைக்கிறேன். இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஒருவருடைய பேராசை அல்லது தவறான ஆசை ஒருவரை கரப்ஷன்ல, ஊழல்ல, தவறாய் சம்பாதிக்கிறதுல ஈடுபட வைக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக பாஸ்டர். ஆசைப்படலாம் எல்லாரும், ஆனால் பேராசைப்படுறது தான் தப்பு. இது பொதுவான வழக்கு சொல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ணோட்டத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படியே கான்ட்ரரி டு த ஹியூமன் பெர்செப்ஷன், எனக்கு ப்ராஃபிட் என்றால் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிறது தான் ப்ராஃபிட். பட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், போதும்னு நினைக்கிறதே ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய கூற்றுப்படி நீங்கள் எல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது ஊழல் அப்படின்னாவே ஒரு கரவேஷ்டி கட்டின மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸு, மந்திரிகள், இவர்கள் தான் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பேசுகிறீங்க. வில்சன் சொன்ன விளக்கத்தை பார்க்கும்போது பேராசை அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் இருக்குதா? அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்குதா? அதிகார துஷ்பிரயோகம் கவர்மெண்ட்ல மாத்திரம்தான் இருக்குதா? பிரைவேட் கம்பெனிஸ்ல, மேனேஜர்ஸ் கிட்ட, நம்ம கிட்ட பேராசை அப்படின்னு ஒண்ணுமே இல்லையா? தவறான ஆசை ஒண்ணுமே இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் சொன்னது போல தனிப்பட்ட வாழ்க்கையிலே சிறியவர் முதற்கொண்டு பெரிய அதிகாரி வரைக்கும் அலுவலகங்களிலே கணக்குகளை மாற்றி எழுதுவர்களும் உண்டு. எல்லா இடங்களிலும் ஏமாற்றுகிறார்கள். இப்போ ஒரு மனிதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, பெரிய அளவில் யார் பேராசைப்பட்டு பெரிய அளவில் யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்களை தான் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உங்களுக்கு நியமிக்கப்பட்டதே போதும் என்று இருங்கள், அதற்கு மேலே கையூட்டு லஞ்சம் வாங்காது இருங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இந்த பெரிய அளவில் ஊழல் வருகிறதற்கு நமக்கும் அதுக்கும் எந்த விதத்திலும் சம்மந்தமே இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன ரோல் இருக்குதுன்னு பல நேரங்களில் நம்ம யோசிக்காம மற்றவர்களை குறை சொல்லி விடுகிறோம். நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால ஊழல்னால, ஏமாற்றுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உதாரணத்துக்கு, ஒரு
ரோடு போடுறதுக்காக ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு 100 crores அலாட் பண்ணுறாங்கன்னு வைத்துக்கொள்வோம். உண்மையில் அந்த ரோடு போட்டு முடிக்கும்போது அதற்கு ஒரு வேளை 30 கோடியோ 40 கோடியோ தான் செலவை செய்திருப்பார்கள். அந்த ரோடினுடைய குவாலிட்டி குறைகிற வேளையில் 2 வீலரில் போகிற ஒரு மனிதர் அந்த ரோட்டில் எதிர்பாராமல் இருக்கிற ஒரு குழியில் தடுமாறி கீழே விழுந்து செத்து போனார்னா, என்னுடைய பேராசையினால் நான் எனக்கு என் குழந்தைகளுக்கு என்னுடைய சந்ததிகளுக்கு சம்பாதிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டதுனால ஒருத்தருடைய உயிர் அவருடைய சந்ததி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற உணர்வு எந்த ஊழல்வாதிக்காவது இருந்து குத்தப்பட்டு இருக்கிறாராங்கிறத யோசனை பண்ணி பார்க்கறதே இல்லை. ஒருவேளை நாம் ஒரு அரசியல்வாதியாய் ஒரு தலைவராய் மாறினால் இன்றைக்கு பேசுகிற மாதிரியே பேசுவோமா? ஒரு அதிகார துஷ்பிரயோகமும் பண்ண மாட்டோமா? கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற வெஹிக்கிள்ஸை கவர்மெண்ட் பர்பஸுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோமா? அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேஷ்னரிஸை அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோமா? எம்எல்ஏ எம்பிஸுக்குன்னு கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாகி சொல்ல முடியுமா? என்னுடைய எம்எல்ஏ எம்பி என்கிற ஸ்தானத்திலிருந்து மிரட்டுகிறதற்கோ என் வேலையை சாதிக்கிறதுக்கோ எதுவுமே செய்ய மாட்டோமா? ஏன்னா இவர்களெல்லாம் நம்மள மாதிரி இருந்து வந்தவர்கள் தான். இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதில் என்ன? ஒருவேளை நானும் அந்த நிலைமையில் இருந்தால் ஒரு கட்டத்தில் அப்படி மாறிடுவேன்னு எனக்கும் தோணுது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்தால். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த அரசியல்வாதிகள் நீங்கள் கூப்பிட்டு கேட்டாலுமே ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அவங்க நல்ல மனதில் நல்ல காரியங்களை வச்சு தான் செயல்படுத்துகிறாங்க. 2 காரியத்தை நம்ம யோசிக்கலாம். ஒன்று சமுதாயத்தின் நெருக்கங்கள், இன்னொன்று தன்னுடைய சுய லாபத்துக்காக. நான் எனக்கு உண்மையாக இருக்குங்கிற ஒரு சிந்தனை ஒரு மனுஷனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். விச் இஸ் த ஃபவுண்டேஷன். அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கிறத நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். எல்லாருக்குமே டைரெக்டாக மேலே போகணுன்னு தான் ஆசை, படிப்படியாக முன்னேறணுங்கிற ஆசை யாருக்குமே இல்லை. அந்த ஃபவுண்டேஷன் திங்கிங் லெவல் சமுதாயத்தில் ரொம்ப இல்லை. ரொம்ப நல்லா சொன்னீங்க வில்சன். சின்ன விஷயத்திலேயே உண்மை இல்லை. மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு, 1000 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து முதலீடு செய்து ஒரு தொழிலுக்கு வருகிறதாக தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். யாரும் அதனுடைய கோர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. யாரும் தங்களை சீர்தூக்கி பார்க்கிறதும் இல்லை. அதே போல் வில்சன் சொல்லும் போது சொன்னார், எல்லாமே நல்ல நோக்கத்தோடு தான் வராங்க, நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய கண்ணோட்டம் மாறுது. ஏன் நான் ஒரு மாணவனாக இருக்கும்போது அன்றைக்கு இருந்த தலைவர்களை விமர்சித்து குற்றம் சாட்டின நான் அந்த இடத்துக்கு வரும்போது நானும் அதையே செய்கிறேன் அப்படின்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை. அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே அவர்கள் எல்லாருமே சுயநலக்காரர்களாக ஒரு வியாபாரமாக தனக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்கிற வேகத்துக்கு வந்து விடுகிறார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், பேராசைன்னு சொல்லி பார்த்தோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாதவன் திருடினான்னா மக்கள் பேச நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை பயங்கரமான பாடுகளுக்கு மத்தியில் கடந்து போகிறவர்கள் சின்ன சின்ன திருட்டுகளை பண்ணும்போது வேதத்தின் அடிப்படையில் அது பாவம், ஆனால் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த பேராசையினுடைய லிமிட் எங்கே வரைக்கும் போகுது? ஒரு சாதாரண 30,000 40,000 சம்பளத்தில் இருக்கிறவர்கள் 1000 கோடியெல்லாம் சம்பாதிக்கிறார்கள். அவங்களுடைய லிமிட் என்ன? எங்கே வரைக்கும் போகிறாங்க? இந்த லிமிட் எப்படி போய் முடியும்? இதை பற்றி சொல்லுங்களேன். இதை பார்க்கும் பொழுது அந்த ஆசைக்கு அளவே இல்லை என்று தான் என்னுடைய கருத்து. மட்டுமல்லாமல் இது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதோட முடிவு, நீங்கள் கேட்டீங்க இதோட முடிவு எப்படி இருக்கும்? வேதத்திலே அழகாக ஒரு வார்த்தை உண்டு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, அதை இச்சிக்கிறவர்கள் தன்னைத்தானே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். இதுதான் அதோடைய முடிவாக இருக்கின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க தாஷ்வா. இந்த பேராசை முதலாவது எப்படியாவது நான் ஒரு கோடி சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் திருப்தி அடைகிறது இல்லை. 10 கோடி சேர்த்தா நான் மகிழ்ச்சியாக இருந்துருவேன். 100 கோடி 500 கோடியெல்லாம் பேசுகிறார்கள், 1000 கோடியெல்லாம் சாதாரணமாக பேசுகிறார்கள். அப்போ ஒரு காணல் நீர் போல இந்த பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு மனசில் ஒரு சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்பதையே அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய சித்தாந்தங்களை பேசி ஆளுகிறவர்களுடைய அநீதிகளை அநியாயங்களை குறை சொல்லி மேடை போட்டு பயங்கரமாக முழக்கமிட்டு தான் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் இதையே செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி என்றால் இந்த தேசத்திற்கு அல்லது மனிதனுடைய பேராசைக்கு, அநியாயத்திற்கு, உண்மையற்ற தன்மைக்கு விடிவே கிடையாதா? விமோச்சனமே கிடையாதா? சொல்யூஷனே இல்லையா? எப்படி இந்த சமுதாயம் சீர்திருத்தப்பட முடியும்? வேதத்தில் ஒரு அழகான வசனம் உண்டு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
அதை தவிர ஒரு சொல்யூஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. சத்தியம் இருக்கணும், இல்லாட்டி அநீதி இருக்கணும். இந்த 2 காரியம் தான் இருக்கணும். இதை மக்கள் உணராமல் இருக்கிறோம். இதை தவிர்த்து வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. அப்படி நீங்கள் வேற ஒரு ஆப்ஷன் நம்ம தேடினோம் என்றால் அது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக தான் இருக்கும் தவிர அது நிரந்தர தீர்வு தராது. வில்சன், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது இது ஒரு தவறு, விரும்பத்தகாத செயல் அப்படின்லாம் சொல்லாமல் இது ஒரு பாவமாக, பாவத்திற்கு சாபம் உண்டு என்று சொல்லி எப்பொழுது ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும் என்றால் சத்தியத்தை அறியும் பொழுது, உண்மையை அறியும் பொழுது தான் அறிந்து கொள்ள முடியும். அநீதியாய் சம்பாதித்த பணம் ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்காது. தனக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு சாபம் உண்டாக்கி விடுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு, அர்த்தம் உண்டு என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், இயற்கையை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு என்று சொல்லி சிலர் அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த பூமியிலையும் சமாதானமாய் வாழ்வதற்கு, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு பின்னாலையும் நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு பாவம் கழுவப்பட வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்கள், மெய்யான பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடாதவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இதெல்லாம் வெளியில வேஷமா நிறைய பேசலாமே தவிர மெய்யான மாற்றம் ஏற்படாது. நம்முடைய கரங்கள் இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் தேசத்தை ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. 10 கட்டளைகளில் ஒன்று, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது. அதனால 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 கோடியா இருந்தாலும் சரி, வில்சன் சொல்லும் போது சொன்னீங்க கொஞ்சத்தில் உண்மை வேண்டும். இப்போ கொஞ்சத்திலேயே நம்ம உண்மை இல்லைன்னா கண்டிப்பாக அதிகாரம் கைக்கு வரும் பொழுது நம்மால் உண்மையாக இருக்க முடியாது. 2வது, இது பாவம் என்ற உணர்வு இருக்க வேண்டும், பாவம் கழுவப்பட வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். யாருடைய பாவத்தை கழுவக்கூடிய அதிகாரம் பெற்றவர், பாவமே செய்யாதவர் யார், என்னுடைய பாவத்திற்காக யார் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்ற உணர்வோடு விடுதலைக்காக இயங்குகிறவர்களுக்கு கர்த்தர் படிப்படியாய் விடுதலையை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்மை போல மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற வேளையில், மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிற வேளையில் மனமாற்றம் ஏற்பட்டால்தான் ஒரு மனிதன் மாற முடியும். அப்படி மனமாற்றம் ஏற்பட்ட தலைவர்கள் உருவானாதான் ஊழலற்ற ஒரு ஆட்சி இருக்கும், ஜனங்கள் சமாதானமாக இருப்பார்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் மன அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஒரு சமாதானமான முடிவில்லாமல் கடந்து போயிருக்கிறார்கள். சமாதானத்தோடு வாழவும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி, ஒரு ஊழலற்ற ஆட்சி இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு நல்ல திட்டங்கள் போய் சேரும், ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்ற உணர்வோடு தலைவர்கள் எழும்புவது அவசியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் ஊழல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்குறவர்கள். அப்படி என்றால் கொடுக்கிறவர்கள் யார்? நான் இது வரைக்கும் லஞ்சமே கொடுத்தது இல்லையா? யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த நாளில் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறதுக்காக சொல்லுகிறேன். இந்த நாளிலும் எலக்ட்ரிக் கனெக்ஷன் வாங்கணும்னா ஒரு 5000 ரூபா கொடுத்தாதான் கனெக்ஷன் வாங்க முடியும் என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி பல மாதங்கள் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிற ஆட்கள் உண்டு. நோ ஃப்ரீ லெஃப்ட் டர்ன் என்று போட்டிருக்க இடத்துல தெரியாமல் திரும்பி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸே 50 ரூபா கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாலும் 300 ரூபாய் நான் ஃபைன் கட்டுறேன், தவற திருத்திக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நான் இன்று முதல் ஒரு ஊழலற்ற வாழ்க்கையை வாழ்வேன் என்ற உணர்வோடு நீங்கள் கடைகளில் 500 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் திருப்பி தர வேண்டிய வேளையில் தெரியாமல் 200 ரூபாய் கொடுத்தாருன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா? அல்லது 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்துட்டாங்கன்னா போனால் போகுது, எத்தனை பேரை ஏமாத்துறாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கிறோமா? இவைகளெல்லாம் பார்த்து தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது முதலாவது கர்த்தர் கொடுக்கக்கூடிய மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2வது, தைரியமாய் உங்களால் நிற்க முடியும். 3வது, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்வார்கள். 4வது, நீங்கள் இருக்கிற சபை உண்மையாக இருக்கும். 5வது, சமுதாயத்தில் நம்மால் ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
தொடர்ந்து அதற்காக போராடுங்கள். சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கலாம், சில இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன் என்ற உணர்வோடு நீங்கள் வாழும் பொழுது அதில் இருக்கிற மகிழ்ச்சி யாராலையும் கொடுக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இது என்னை பற்றி தான் சொல்கிறாங்க, இது எனக்கு தான் என்று சொல்லி பல விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதை உணர்த்தினது கர்த்தருடைய ஆவியானவர். எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினாரோ அந்த பகுதிகளை உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதற்கு மேல் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாய் ரேடியோ. Don't forget to subscribe to Joy Radio.